இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சூப். தக்காளி சூப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச பருப்பு, ஜீரகம், சோம்பு, இது ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 2 தக்காளி பழம், 4 கிராம்பு, பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது 50 கிராம் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது வந்து முக்கால் வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முக்கால் வெந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 நீளமாக நறுக்குன சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு இப்போது இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம், சோம்பு, பூண்டு இதை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இவ்வளோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன். இப்போது இதை நல்லா இப்படி கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இன்னும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. இந்த தக்காளி சூப் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடகடன்னு சொல்கிறனால இதோட டேஸ்ட் வந்து குறைச்சி இது பண்ணிடாதீங்க. இது குடிக்கவும் நல்லாயிருக்கும். இது மெயினாக எங்கள் வீட்டில் வந்து சாதத்தில் தான் போட்டு சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, நம்ம தாளிச்சு வச்சுருந்ததை கொட்டிக்கலாம். தாளிச்சு கொட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்கும் தக்காளி சூப். இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி சூப் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரை லெமன் இருக்கு இல்லையா, இதை புளிஞ்சுக்கோங்க. உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 தக்காளி பழம் போட்டிருக்கோம். இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு லெமன் தேவைப்படுது. இது போதும். உங்களுக்கு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம்.